சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுவான விடயங்களில் ஒன்றிணையும் 6 கட்சிகள், கொழும்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். காணொலி தொழில்நுட்பம் ஊடாக வழக்கில் முன்னிலையாகும் நீர்கொழும்பு சிறை கைதிகள், இடமாற்றப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தீவிரமடையும் டெங்கு நோய், முழுமையாக மூடும் ஆடைகளை அணியுமாறு பாடசாலை மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்களித்த யாழ் தம்பதியினர் கைது, சென்னை விமான நிலையத்தில் சம்பவம். விஜயை புகழ்ந்த அண்ணாமலை 2031 ஆட்சியை கைப்பற்றுவோம் எனவும் தெரிவிப்பு. தாய்லாந்து களியாட்ட விடுதியில் தீ விபத்து, 27 பேர் பலி, 60க்கும் மேற்பட்டோர் காயம். இனி தொடர்பான விரிவான செய்திகளும். இலங்கையில் தமிழ் பேசும் மக்களை பிரதித்துவம் செய்யும் 6 கட்சிகள் பொதுவான விடயங்களில் ஒன்றிணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள நிலையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொழும்பில் இன்று கைச்சாத்திடப்பட உள்ளது. இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பு ஆகிய 6 கட்சிகளே பொதுவான விடயங்களில் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் நீதிமன்ற நடவடிக்கைகளை காணொலி தொழில்நுட்பத்தினூடாக மேற்கொள்வதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து 700க்கும் மேற்பட்ட கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவ்வாறு வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றங்களுக்கு அழைத்து வருவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் இன்று முதல் நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய கைதிகளை காணொலி தொழில்நுட்பத்தினூடாக விசாரணைகளுக்கு இணைக்கப்படவுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் நடந்த மோதலால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களம் 3 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளது. ஸ்ரீலங்கா நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை முற்றிலும் பயனற்றது என ஜனசத பெரமுனா கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலாரத்ன தேரர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜனசத பெரமுனா கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதால் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு 159 உறுப்பினர்களின் பலம் காணப்படுகிறது எனவும் ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதியையும் சேர்த்தால் 160 உறுப்பினர்கள் உள்ளனர் எனவும் தற்போதைய சூழலில் எதிர்க்கட்சியினரும் ஆளும் கட்சியினரும் ஒரே கொள்கையுடையவர்களாகவே செயற்படுகிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அவர்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை மிக எளிதாக தோற்கடித்து செயலிழக்க செய்துவிடுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாக பலவீனம் மற்றும் தளர்வு போக்கு காரணமாகவே நாட்டின் சிறைச்சாலைகள் இந்த அளவுக்கு மோசமான நிலையை அடைந்துள்ளன என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக பக்குவப்படாத இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படும் ஒருவரால் இவ்வாறான பொறுப்பு வாய்ந்த பதவிகளை சரியாக கையாள முடியாது எனவும் வயது முதிர்ந்து அறிவுக்கு பக்குவம் ஏற்படும் போதே ஒருவருக்கு சிறந்த நிர்வாக திறன் கிட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நீதியமைச்சர் மீதும் தாம் ஆரம்பத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருந்ததாகவும், ஏனெனில் அவரது தந்தை ஒரு சிறந்த மனிதராகவும் மதிக்கத்தக்க அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய கௌரவமான ஒரு தந்தைக்கு இவ்வளவு அறிவற்ற முறையில் செயற்படும் ஒரு மகன் இருப்பார் என்று தாம் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்குள் மட்டும் மன்னிப்பு கோரிவிட்டு வெளியில் தப்பித்துக் கொள்ளும் இவ்வாறான அமைச்சர்களின் செயற்பாடுகளும் நீதியமைச்சுக்கே பெரும் அவமானத்தை தேடி தருகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பாடசாலை சீருடையுடன் சேர்த்து கைகளையும் கால்களையும் முழுமையாக மூடும் பொருத்தமான ஆடைகளை மாணவர்களுக்கு வழங்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது.
இலங்கையில் டெங்கு நோயினால் 69,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களை டெங்கு நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் சீருடையுடன் சேர்த்து கைகளையும் கால்களையும் முழுமையாக மூடும் பொருத்தமான ஆடைகளை அணிந்து வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நுழம்புக்கடையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் பாடசாலை மாணவர்களிடையே டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் அரசு அங்கீகார பெற்ற தனியார் பாடசாலைகளில் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்களின் பங்களிப்புடன் விசேட நுழம்பு ஒழிப்பு மற்றும் பாடசாலை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறும் அதிபர்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் விவசாயிகளிடமிருந்து சிறுபோக அறுவடை நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இலங்கை முழுவதும் 143 கொள்முதல் நிலையங்களூடாக சிறுபோக அறுவடை நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்துதல் சபையின் தலைவர் மஞ்சுளு பின்னலந்து தெரிவித்துள்ளார். அம்பாறை உணப்பிரதேசத்திலிருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவுள்ள இந்த செயற்றிட்டத்தினூடாக விவசாயிகளிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய 1 கிலோ நெல்லுக்கான அரசாங்கத்தினால் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதன்படி நாடு நெல் 1 கிலோகிராம் 120 ரூபாவிற்கும், சம்பா நெல் 1 கிலோகிராம் 130 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் 1 கிலோகிராமுக்கு 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படவுள்ளன. இதனிடையே நெல் சந்தைப்படுத்துதல் சபையின் களஞ்சிய சாலைகளில் ஏற்கனவே பெருமளவிலான நெல் இருப்பு காணப்படுவதால் இந்த தடவை எதிர்பார்க்கப்படும் அறுவடையில் சுமார் 2% நெல்லை மட்டுமே கொள்வனவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகின் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை 3வது இடத்தை பெற்றுள்ளது. உலகின் போக்குவரத்து நெரிசல் குறித்து நொம்போவின் 2026ஆம் ஆண்டுக்கான இடைக்கால அறிக்கையின்படி இலங்கை 254.5 என்ற போக்குவரத்து குறியீட்டுடன் 3ஆம் இடத்திலும், நைஜீரியா 320.3 என்ற குறியீட்டுடன் முதலிடத்திலும், கோஸ்டாரிகா 2ஆம் இடத்திலும் உள்ளன. பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பெரு, ஈரான், இந்தியா மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களுக்கு உள்ளன. நம்பியூ நிறுவனம் பயனாளர்களிடமிருந்து பெறப்படும் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நேர செலவிட்ட குறியோடு ஒரு வழி பயணம் 25 நிமிடங்களுக்கு மேல் செல்லும் போது பயணிகளுக்கு ஏற்படும் அதிருப்தி மற்றும் சோர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திறமையின்மை குறியீடு பொது போக்குவரத்தின் பயன்பாடு குறைவு மற்றும் தனிப்பட்ட வாகனங்களை அதிகம் பயன்படுத்துவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை இது காட்டுகிறது. ஸ்ரீலங்கா வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் தன்னிச்சையான தீர்மானங்கள் மற்றும் புதிய நியமன முறைகளால் தங்களது பதவிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்திற்குள் வாங்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்க உறுப்பினர்களும் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக திணைக்களத்தின் அன்றாட பணிகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதுடன் மதுரமொழியில் உள்ள பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக பாரிய கண்டன போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் தற்போதுள்ள அதிகாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் தன்னிச்சையான நியமனங்களை மேற்கொள்ள முயல்வதாக அகில இலங்கை வனஜீவராசிகள் கட்டுப்பாட்டு உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக பீரிஸ் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். தாம் குறித்த நியமனங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எனவும், ஆனால் இதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பேசுவதற்கு தம்முடன் எந்தவித கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கள உத்தியோகத்தர்கள் முதல் பிராந்திய காப்பாளர்கள் வரை அனைத்து அதிகாரிகளும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன் மாரசிங்கவிடம் வினவிய போது ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இன்று சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளை உள்வாங்குவது குறித்து ஆராய சுற்றாடல் அமைச்சினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த குழுவின் மூலமே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் வாக்களித்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
தியாகராய நகரில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் இந்திய குடியுரிமை சான்றிதழ்களொன்றி போலியான முகவரி ஆதாரங்களை காண்பித்து வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது இவர்கள் வாக்களித்ததை கண்டுபிடித்த அதிகாரிகளும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில் இவர்கள் முறையான ஆவணங்களின்றி வாக்காளர் அடையாள அட்டையை பெற்று தேர்தலிலும் வாக்களித்தமை உறுதியானது. இந்த நிலையில் இவர்கள் இலங்கை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளனர். வீதலீடர்ஸ் அமைப்பு நிச்சயமாக அரசியல் கட்சியாக மாறும் என அந்த அமைப்பின் தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக முன்னாள் தலைவருமான அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வீதலீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு போதையில்லா தமிழகம் என்ற பெயரில் நேற்று கோவை பொள்ளாச்சியில் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் போதை ஒழிப்பு தொடர்பாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் உரையாற்றிய அண்ணாமலை நிச்சயம் இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறும் என்றும் அதில் குழப்பம் வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதை போன்றும் 2031ஆம் ஆண்டு மற்றொரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என கூறினார். அத்துடன் இன்னொரு கட்சியை திட்ட இன்னொரு தலைவனை குறை சொல்ல இந்த மாநாடு நடத்தப்படவில்லை என்றும் தமிழக முதல்வருக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 1 கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்கு போட்டு இந்த அரசை தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நமது கடமை என தெரிவித்துள்ளார். இவர்கள் யாரும் அனுபவமுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இல்லை என்றும் அவர்களை தூக்கி பிடித்துதான் விட வேண்டுமே தவிர கீழே அழுத்தக்கூடாது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் பாங்காக் நகரில் உள்ள களியாட்ட விடுதியொன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 27 பேர் உயிரிழந்துள்ளனர். தாய்லாந்தின் பாங்காக் நகரில் உள்ள களியாட்டு விடுதியின் மேடைக்கருகில் தீ தொடங்கி வேகமாக பரவியமையினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனால் விடுதிக்குள் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளதுடன் அங்கிருந்தவர்கள் தப்பிச் செல்ல முயற்சித்த போது போதிய அவசர கால வெளியேறும் வழிகள் இல்லாததால் கழிவறைகளுக்கு அருகில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தாய்லாந்தில் நடைபெற்ற மிக மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்தில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. எனினும் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் தீயில் சிக்கி இழந்துள்ளனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாகவும் அவர்களில் 8 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் புகையை சுவாசித்ததாலும் உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சம்பவ இடத்தை தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான்விராகுல் பார்வையிட்டுள்ளார். தீ பரவலுக்கான காரணம் தெரிய வராத நிலையில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுவான விடயங்களில் ஒன்றிணையும் 6 கட்சிகள், கொழும்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். காணொலி தொழில்நுட்பம் ஊடாக வழக்கில் முன்னிலையாகும் நீர்கொழும்பு சிறை கைதிகள், இடமாற்றப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தீவிரமடையும் டெங்கு நோய், முழுமையாக மூடும் ஆடைகளை அணியுமாறு பாடசாலை மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்களித்த யாழ் தம்பதியினர் கைது, சென்னை விமான நிலையத்தில் சம்பவம். விஜயை புகழ்ந்த அண்ணாமலை 2031 ஆட்சியை கைப்பற்றுவோம் எனவும் தெரிவிப்பு. தாய்லாந்து களியாட்ட விடுதியில் தீ விபத்து, 27 பேர் பலி, 60க்கும் மேற்பட்டோர் காயம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.